எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேசி விடுது, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ பிரதருக்கு மேரேஜுங்க. ஸோ அதனால தான் என்னால் சுத்தமாகவே வீடியோவே போட முடியல. ஸோ ரிலேஷன் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ நிறைய ஒர்க் இருந்ததுனால இது பண்ண முடியல. ஸோ இப்போது எல்லாமே நல்லபடியாக ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஸோ நேற்றே வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ ரிலேஷன் வீட்டில் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்கள இதுமாதிரி பஸ்ஸு ஏற்றி அனுப்பணும், ட்ரெயின் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேலைகள் இது. அதனால தான் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும்னு சொல்லி போட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ நிறைய என்ன சொல்கிறதுனா நிறைய பிளான்றது இருக்குது. ஸோ கிரிப்டோவில் ஸோ என்னென்னன்றது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tradingview.comல இருக்கோங்க. ப்ளஸ் BTC வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $81,681 இருக்குங்க. ப்ரைஸ் என்ன நினச்சேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இங்கேருந்தே நம்மளுக்கு புஷ் கொடுத்து 102 உடச்சி ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 போயிட்டு திரும்ப கீழே புஷ் கொடுத்துருக்கு. ஸோ கீழே புஷ் கொடுத்த இடம் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா. ஸோ 78,700லேருந்து 71,800ன்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிமாண்ட் ஏரியா. சரிங்களா. ஸோ நான் டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருந்தேங்க. ஸோ வீடியோ தான் போட முடியல. ஆனால் டெலகிராமில் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 நாளாக தான் நான் அப்டேட் கொடுக்காமல் இருந்தேன். சரிங்களா. ஸோ டெலகிராமில் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் புல்லிஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸு 78K கீழே நேற்று கேண்டல் க்ளோஸ் வைக்கல. நேற்றாகட்டும் முந்தினேத்தாகட்டும். ஓகேங்களா. ஸோ தொண்டை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக கரக்கரன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 78 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் வச்சது எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சது பார்த்தீங்கன்னா 78,600. சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேண்டல் 78K கீழே க்ளோஸ் வைக்கல. அப்போ நம்ம என்ன வியூவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இன்னும் ஸ்டில் புல்லிஷ் வியூவாக தான் இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்ன ஸ்பெகுலேஷன் ஓடினுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட் பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கான என்னோடய அனாலிசிஸில் அந்த சைன் கிடைக்கல. நான் ஸ்டில் புல்லிஷில் தான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆல்ட்டு சீசனே வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஓடி இருக்குது. ஸோ ஆல்ட்டு சீசனே வராமல் மார்க்கெட் பியரிஷ் மோடுக்கான பியரிஷ் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆனதில்லை. பட் ஆனால் இனிமேல் இப்படின்றது தெரியல. ஓகேங்களா. இது வரைக்கும் பழைய சீசனில் பார்த்திங்கன்னா ஆல்ட்டு சீசன் முடியாமல் ஆனது இல்லை. ஓகேங்களா. ஆல்ட்டு சீசன்றது ஒரு விஷயம் முடியாமல் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனது கிடையாது. ஸோ இந்த வாட்டி எப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நான் ஹோல்டிங் தான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லானாவும் XRP விற்றாச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே விற்றாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க காயின்ஸில் நான் ஸ்டில் ஹோல்டிங் தான் பண்ணுவேன். ஸோ என்னோடய வியூ என்னென்னா ஸ்டில் புல்லிஷ். ஓகேங்களா. ஸ்டில் நான் புல்லிஷில் தான் இருக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் வியூ. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி யாரும் ஃப்யூச்சர் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் ட்ரேட் ரிஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல அனாலிசிஸ் தான் பண்ணுறேன். எந்த சிக்னலும் நான் இங்கே கொடுக்கல. ஓகேங்களா. நான் செபி ரிஜிஸ்டரில் கிடையாது. ஓகேங்களா. எந்த சிக்னலும் நான் கொடுக்குறேன். நான் என்னோடய அனாலிசிஸ் என்னோடய வியூ மார்க்கெட்டோட வியூவை நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இங்கே என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு புல்லிஷ் வியூவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 78 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காதக்கும் புல்லிஷ்னு சொன்னேன். மேபி 78 கீழே விற்க வைக்கலாம். ஆனால் கேண்டல் தான் க்ளோஸ் வைக்கக்கூடாது சொல்லியிருந்தேன். ஸோ 78 கீழே விற்க தான் வச்சுருக்க ஒழிய கேண்டல் க்ளோஸ் வைக்கலை. ஸோ இன்றைக்கி கேண்டல் ஓகேங்களா. இன்றைக்கி கரண்ட்டாக கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இந்த கேண்டல் நம்மளுக்கு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆனால் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் வியூ இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள்
ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும். சொன்னால் இங்கே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்ட்டு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பம்ப்பு கொடுத்துருக்கு, அகெயின் கீழே வந்து இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேஜர் பம்பே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ப்ரீவியஸாக லோக்கு கீழே இந்த ஸ்டாப் லாஸை இங்கே ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லோ, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா. இது மார்க்கெட்டில் வந்து அடிக்கடி நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுத்துருக்கு, கரெக்டாக டிமாண்ட் ஏரியா இது, டிமாண்ட் ஏரியா டச் பண்ணோன்னு ப்ரைஸ் மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. அகெயின் கீழே வந்து இங்கே மேலே இங்கே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது இல்லைங்களா. இங்கே மேலே போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு பையிங் போவாங்க. ஓகேங்களா. அந்த பையிங் போகும்போது அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே செட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது ஃப்யூச்சர் ட்ரேடிங் இதுதான் நடக்கும். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க, போகிற மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணிட்டானா, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போகணும். ஸோ என்னோடய வியூ என்னென்னா, ஸ்டில் நான் வந்து இந்த 1 or 2 வந்து ப்ரைஸ் வரும் அப்படின்றது என்னுடைய ப்ரஸ்பெக்ட் வியூ. ஓகேங்களா. நான் 1 or 2க்கு வந்து ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய வியூ வந்து 1 or 2 ஸ்டில் ஆக்டிவ். சரிங்களா. அன்டில் நம்மளுக்கு ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோன்றது எவ்வளோ இருக்குது, 76,700. ஓகேங்களா. ஸோ ரவுண்டு ஃபிகராக 76,500 வச்சுக்கோங்க. 76,500 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நான் புல்லிஷில் தான் இருக்க போகிறேன். ஓகே ரைட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டான், இது ஒரு டிமாண்ட் ஏரியா அன் பண்ணிட்டான். இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேன் வருதுன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இந்த ஹையை உடைக்கிற பட்சத்தில், ஓகேங்களா, இந்த ஹைன்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,000ங்களா. ஸோ 96,000 ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கோங்க. ஸோ 96,000 உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது வந்து டபுள் பாட்டம் ஆகிடும். டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகும். டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அப்போது நம்மளுக்கான டார்கெட்ஸ் எங்கே வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை உடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து இதை உடைக்கட்டும். இதை உடைச்ச பிறகு நான் வந்து அதுக்கே நான் வந்து வீடியோ போடுவேன். இனிமேல் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். ஓகேங்களா. ரெகுலராக அப்டேட்டும் வரும். சரிங்களா. ஸோ இப்போது ப்ரைஸு கீழே வந்துன்னு இருக்குது. இப்போ கரண்ட்டாக ப்ரைஸு கீழே வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ புல்லிஷ் வியூ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து திரும்பணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. 15 மினிட்டோட டிமாண்ட் ஏரியா என்னென்னா 80,500லேருந்து 79,300 நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து இது திரும்பணும். ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம் இந்த இந்த ஏரியாக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா. அதாவது அதிகபட்சம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 79,300. ஓகே ரவுண்டு ஃபிகராக 79,000 வச்சுக்கோங்க. 79,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா. வரவன் இது ஏரியாக்குள்ளே வந்து திரும்பணும், இல்லை இங்கேருந்தே திரும்பலாம். சரிங்களா. திரும்பி மேலே போயிட்டு நம்மளுக்கு எதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா 84க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. 84,000 83,850 இருக்குது. ஸோ ரவுண்டு ஃபிகராக வச்சுப்போம். 84,000க்கு மேலே போய் இன்றைக்கி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது டபுள் பாட்டம் ஆகும். டபுள் பாட்டம்ன்றது புல்லிஷ் வியூ. ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டில் புல்லிஷ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இத்தீரியம் பார்த்தல, இத்தீரியம் தான் கவலை கணக்கில் இருக்கிறான் இப்போதைக்கு. ஸோ இத்தீரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் வந்து இங்கேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பியர் மோடில் தான் இருக்குது. ஓகேங்களா. பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இத்தீரியம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செட் பேக், இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்து மேலே போகணும். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் ட்ரிகர் ஆகி ப்ரைஸ் கீழே வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ தற்போதைக்கு இருக்க இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வீக்லி லெவல் தான். ஸோ அந்த வீக்லி லெவல் பார்த்திங்கன்னா $1,750 $1,500. ஓகேங்களா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஏரியா. இந்த 1,500 நம்மளுக்கு இத்தீரியம் உடைக்கக்கூடாது. இத்தீரியம் பேர் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தீரியம் பேர் ட்ரெண்டில் கிடையாது, புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. இத்தீரியம் 500க்குலாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 500லாம் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் அப் ட்ரெண்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு கரெக்ஷன், ப்ரைஸ் மேலே நோக்கி தான் போகுது. சரிங்களா.
ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது 1750 1500 ஓகேங்களா. அந்த இது வீக்லியில் இருக்குது ஓகேங்களா. இந்த வீக்லியில் இவன் டச் பண்ணி அப்படி திரும்பி திருப்பினான்னா மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுக்கும் மேலே. ஸோ இதே பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் கூட இதுவும் அதே கைஸ் தான். நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் 1960 ஓகேங்களா. ஸோ 2000 வச்சு 1970 வச்சுக்கோங்க ரவுண்டு ஃபிகராக. 1970க்கு மேலே இன்றைக்கி கேண்டல் டெய்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் இங்கேருந்து ப்ரைஸை மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய பேனிக் நடக்குது. பேனிக் என்ன பேனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றது பேனிக் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ஆல்டே சீசன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஆல்டே சீசனும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்கும். பழைய ஆளுங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அவங்க வந்து அவங்களுமே இப்போ பயந்து இருப்பாங்க. பட் நான் திரும்ப வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபியூச்சர் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஷயம் நடந்திருக்கும் ஓகேங்களா. ஆல்ட்டு சீசனுக்கு முன்னாடி பிடிசி பயங்கரமாக ட்ராப் ஆகும், ஆல்ட்டு காயின்லாம் பயங்கரமாக ட்ராப் ஆகும். அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு சீசன்றது கிடையாது, ஆல்ட்டு சீசன்றது கிடையாது அப்படின்னு நடக்கும் ஓகேங்களா. ஆனால் திடீர்னு பிக்கப் பண்ணிட்டு 1.5 மாதம் தாங்க அதிகபட்சம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் கடன் அச்சு தள்ளிட்டு மேலே போயிடுவானுங்க மேலே ஓகேங்களா. ஸோ இதில் மெயின் பார்ட் என்ன ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் ஓகேங்களா. பிடிசி டாமினன்ஸ் பாருங்கள் அக்ரெசிவாக மேலே ஏறி இருக்கான். இவன் எப்போ தான் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணுறானோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அக்ரெசிவான ஒரு ஆல்ட்டு சீசன் வரும். ஸோ பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் ஃபேஸில் இருக்கான். ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கிறான் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்டில் இந்த ஏரியாவில் கன்சல்டேஷனில் இருக்கிறான்னா ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இது வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா ஓகேங்களா. அந்த சப்ளை ஏரியாவில் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ மேலே இருக்க ஹைஸ்க்கு எல்லாமே மேலே வந்து தூக்கிட்டான். ஸோ இவன் கீழே உடச்சிட்டு வந்தான்னா கண்டிப்பாக ஆல்ட்டு சீசன் வரும் ஓகேங்களா. ஆல்ட்டு சீசன் வந்து அக்ரெசிவாக கீழே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வித்துடலாமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களோட டிசிஷன் ஓகேங்களா. நீங்கள் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நான்லாம் விற்க மாட்டேங்க, நான் ஹோல்டிங் தாங்க ஓகேங்களா. என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஹோல்டிங் தான் பண்ணுவேன் ஓகேங்களா. நீ ஹோல்ட் பண்ணுறப்ப நானும் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான சஜஷனும் நான் இந்த இடத்துல தர விரும்பலை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டில் புல்லிஷ். ஏன்னா வந்து நிறைய பேர் பேனிக்காக இருப்பீங்க. ஸோ என்னோட இந்த இடத்துல தான் என்னென்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வெளியில் போகணும் ஓகேங்களா. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வெளியில் போனால் தான் அவங்க அக்குமுலேட் பண்ணி ப்ரைஸை மேலே தூக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் பயங்கர பேனிக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும் ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதே வந்து ஆப்போசிட்டாக மேலே நடக்கும். ப்ரைஸ் இன்னும் மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கும். அந்த டைமில் தான் நான் வெளில வரேன். அதாவது நிறைய பேர் வந்து இன்னும் வாங்கலாமான்னு ஆசைப்படணும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ரெகுலராக சொல்கிறது தான் ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும். இப்போ இருக்கிற பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் காட்டுறாங்க. இதை நான் வந்து அப்போத்துலேருந்தே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் இல்லை இந்த இடத்துல ஓகேங்களா. அதேமாதிரி நான் ஆல்ரெடி சொன்னதா 2025 என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்கான டைமே கிடையாது. ஒன்லி எக்ஸிட்கான டைமிங் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. மேலே போய் எல்லோரும் வாங்கணும் நினைக்க ப்ரைஸ் இன்னும் மேலே போகணும் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து விற்றுட்டு வெளியில் போவேன். அதே மாதிரி தான் எனக்கு சொல்லானால நடந்தது. சொல்லான ப்ரைஸ் டாப்பில் இருக்கும்போது என்னென்னா நிறைய பேர் வந்து வாங்கலாமா இதுமாதிரி ETF அப்ரூவ் வருது அது வருது அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துல விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லான வந்து கிட்டத்தட்ட வந்து 120 கிட்டே வந்துருச்சு. மறுபடியும் சொல்லான ஆல் டைம் ஆகி போகுமான்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அகெயின் சொல்லான போனால் ஒரு 200க்கு மேலே போகலாம். 210 220 230 அதுக்கு போகலாம். ஸோ அதுக்கு மேலே போகுமா பார்த்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் இத்தீரியமில் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணாததுனால இத்தீரியம் வந்து இன்னொரு தடவை மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சொல்லான பிரம்மாண்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அது மறுபடியும் வந்து ஆல் டைம் அடிக்குவான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஓகேங்களா. ஸோ இத்தீரியமில் ஃபண்டு ஃப்ளோ பெரிய லெவலில் வராதனால இத்தீரியம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகினே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இவன் இந்த டாமினன்ஸ் வந்து பிடிசி டாமினன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ டாமினன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. டாமினன்ஸ் வந்து பிரேக் த்ரூ ஆகும்.
ஸோ 2025 ஃபுல்லாக டைம் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு வெறும் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இன்னொரு நம்மளுக்கு வந்து 9 மாதம் இருக்குது. ஓகேங்களா, இதுக்குள்ளேயே ட்ரெண்டு மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டு கீழே ரிவர்ஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோடய பர்சனல் வியூ வந்து இன்னும் ரிவர்ஸ் ஆகலை. ஓகேங்களா, இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து பியர் ட்ரெண்டுக்குள்ளே போகலை. ஓகேங்களா, ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அகெயின் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு புஷ் மேலே கொடுக்கும் மார்க்கெட்டு அப்படின்றது எதிர்பார்க்குறேன். அந்த பீரியடில் தான் ஆல்ட்டு காயின்லாம் ட்ரிகர் ஆகி மேலே போனோம். ஈத்தீரியம் வந்து அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆனால் $5,000 போகணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா, ஸோ என்னோடய வியூ லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக சொல்லணுன்னா, என்னோடய வியூ வந்து ஸ்டில் நவ் நான் வந்து புல்லிஷில் தான் இருக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் கிடையாது, சிக்னலும் எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ணலை. இது என்னுடைய அனாலிசிஸ். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். இது என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் நம்மளுக்கு 84,000க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெலகிராமில் அப்டேட் ரெகுலராக கொடுக்குறேன். 4 ஹவருக்கு ஒன்ஸ் நான் வந்து அப்டேட் மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டுவிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.